அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தமிழருக்கு மட்டுமே உரித்தான இந்த நாளை வந்து திராவிட பொங்கல்னு கொண்டாட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எந்த ஒரு தேசிய இனமும் அவர்களுடைய பண்டிகையை ஒரு 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டாடப்பட்ட அதே பேர்ல, அதே நடைமுறையில, அதே கலாச்சாரத்துல, அதே நிலப்பரப்புல இருந்து இன்னைக்கு கொண்டாடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒப்பிடுவதற்கு யாருமே இல்லாத அளவுக்கு தமிழ் மக்களின் நெஞ்சில ஒவ்வொரு நாளும் குடிபெற்று வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வீரனான மேதகுவே பிரபாகரன் கடவுளுக்கு நிகரானவர். அந்த பள்ளிவாசல காத்தாங்குடி பள்ளிவாசல பிறந்துட்டு இருந்த மக்களுடைய முதுகுக்கு பின்னா சுட்ட வந்தா என்ற அந்நேரம் வந்து தலைமையின் உத்தரவின் பேரில் அல்ல அது நடந்தது இல்லை. உண்மையிலேயே அது நான் அவருக்கு தெரியாது. இல்லை, விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அதில் நேரடியாக, அதாவது காத்தாங்குடி சம்பவத்துக்கோ அல்லது இதுக்கோ அவர் உத்தரவாதம் இல்லை. அதற்காகத்தான் அவர் அழைத்து தண்டனை கூட வழங்கியிருந்தார். பெரியார் தான் எல்லாம் அப்படின்னா பெரியார் தமிழ மயிருன்னு சொன்னாரே, நீ அதை ஒத்துக்கிறியா? மலம்னு சொன்னானே திருக்குறளை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்கிற. அப்ப நீங்க டிஎம்கே நீங்களே ஒரு படம் எடுக்கிறீங்க, காங்கிரஸ் இவ்வளவு இழிவான வேலைகள் செஞ்சிருக்காங்க, நம்ம மண்ணில் இவ்வளவு பெரிய மாபெரும் துரோகங்களை நிகழ்த்தி இருக்காங்க, ஆனா கடைசியில எலெக்ஷன் வந்தா நீங்க அவங்களுடைய கூட்டணி வைக்கிறீங்க. அவன் கையில ரத்தக்கரை இருக்குன்னா அவன் கூட கை கோத்திருக்க உங்க கையிலேயே ரத்தக்கரை தான். தமிழர்களின் அடையாளத்தை தொடர்ச்சியா இந்த திராவிடவாதிகள் திரித்து மடைமாற்றும் வேலையை இந்த நூற்றாண்டு காலமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கீழடி நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று சொன்னா அவன் திராவிட நாகரிகம் என்று நிறுவுவான். அப்பவே நம்ம தமிழர்கள் ஒன்று சேர்ந்து நின்று அதை தட்டி கேட்காத விளைவு இன்னைக்கு தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தேசிய பண்டிகையான பொங்கலை திராவிட பொங்கல் அப்படிங்கிற பெயர் வைத்து கொண்டாட தைரியம் வந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட நரிகளுக்கு. உடச்சு பேசுவோம் நண்பர்களே. இது இந்த பொங்கல் தமிழ் பொங்கலா திராவிட பொங்கலா அப்படிங்கிறத இந்த காணொலி முழுமையா பேசுவோம். அதை தொடர்ந்து அணில் குஞ்சுகள் திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் மாறி மாறி கூச்சு தொங்கிட்டு இருந்த அந்த அணில் குஞ்சுகளின் வாழை ஃபர்ஸ்டே நம்ம ஒட்ட நெருக்கி விட்டுருக்கணும். அதன் நறுக்கி விடாத விளைவா இன்னைக்கு எங்க வந்து நின்று இருக்குன்னா, தமிழ் இனத்தின் ஒப்பற்ற மாவீரன் எங்கள் உயிர் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை இழிவா சித்தரிச்சு பேசுவதற்கு தைரியமும் மேடையும் அமைச்சு கொடுத்திருக்கிறது இந்த தாவேக்காவை சார்ந்த ஒரு தற்கூரி ஒண்ணு மேடையில இப்படி தலைவரை இழிவா சித்தரிச்சு பேசியிருக்கு. அது என்ன பேசியிருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியில முழுமையா பேசுவோம். அதற்கான பதில்களையும் இந்த காணொலியில பதிவு செஞ்சிருவோம். அது மட்டும் இல்லாம பராசக்தி படத்துடைய ட்ரெய்லர்ல அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு வந்த அந்த வார்த்தை படத்துக்குள்ள எந்த ஒரு இடத்துலயும் இடம்பெறல. ட்ரெய்லர்ல வச்ச திராவிடம்ங்கிற வார்த்தை படத்துக்குள்ள எந்த இடத்துலயும் வராததற்கு யார் காரணம்? செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சிவகார்த்திகேயன் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதே இந்த காணொலியில முழுமையா பேசுவோம். பராசக்தி படத்துடைய நிறைகளையும் குறைகளையும் பிரிச்சு பேசுவதுதான் இந்த காணொலியோட நோக்கம். பொங்கல் என்றாலே கொண்டாட்டம் தான். மண்ணின் மனமும் உழவின் வேர்வையும் சூரியனின் அருளும் ஒன்றாய் சேரும் நாள் இந்த பொங்கல் திருநாள். அப்படி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தமிழர்களின் தேசிய பண்டிகையான இந்த பொங்கல் நாள தமிழர் பொங்கலை திராவிட பொங்கல் என்றே திருச்சு மடைமாற்றக்கூடிய ஒரு நரி வேலையை இந்த திராவிடவாதிகள் நம்ம மேல திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல தமிழர்கள் ஒரு முக்கியமான பொங்கல் பண்டிகையின் குறிப்பை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். தமிழர்களின் இலக்கிய சான்றின்படி தமிழர் திருநாளான பொங்கல் எப்படி கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னா, வருடம் முழுமைக்கும் உழவர் விதைத்து அறுவடை செய்த அந்த பண்டங்களை வந்து சூரிய கடவுளுக்கு படைத்து வணங்கி விட்டு புதிதா அவங்களுடைய அறுவடைகளை துவங்கக்கூடிய நாள் இந்த பொங்கல் நாள். அப்படி விவசாயத்தை புதுசா துவங்கக்கூடிய உழவர்கள் எல்லாரும், உழவர் குடியில் இருக்கக்கூடிய வீரமிக்க ஆண்கள் காட்டுக்குள்ள போய் புதுசா கிடைக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமா இருக்கக்கூடிய காளை மாடுகளை, காட்டுக்குள்ள மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காளை மாடுகளை ஓடி போய் விரட்டி பிடிச்சு அந்த காளை மாடுகளை அவங்களுடைய பண்ணைக்கு அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் ஜல்லிக்கட்டா இன்னைக்கு விளையாட்டா அது மாறி நிற்குது. ஒரு காலத்துல அது விளையாட்டா இல்லாம அது ஒரு கலாச்சார மரபா இருந்திருக்குது. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு பண்ணையில வச்சு நம்ம ஆடு மாடுகளை வளர்த்துறத நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு காலத்துல இந்த நடைமுறைங்கிறது ஆடுகள் எல்லாமே, ஆடு மாடுகள் இது எல்லாமே காட்டுக்குள்ளதான் இருந்திருக்கு. அப்படி காட்டுக்குள்ள வீரியமா மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்லா வளர்ந்த ஒரு மாட்டை வந்து ஒரு வீரன் போய் பிடிச்சு அடக்கி அதை வந்து அவனுடைய கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வந்து அவனுடைய பண்ணைகள் இருக்கக்கூடிய மாடுகளை கூட அறிமுகப்படுத்தி வைக்கிற நாள்
தான் பொங்கல், மாட்டு பொங்கல் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம், ஜல்லிக்கட்டு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த விளையாட்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு இதுதான். அப்ப கற்பனை பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட தமிழர்களுடைய வரலாறு எவ்வளவு மூத்தது அப்படிங்கிறத இன்னி வரைக்கும் நம்ம கணக்கிட்டு இருக்கோம். குறைந்தபட்சம் 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் நம்மளோட பாட்டன் பூட்டன் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய அதே பண்டிகையை அதே பேர்ல அதே நடைமுறையில இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஒரு சிறப்பு நம்ம உலகத்திற்கு எந்த ஒரு தேசிய இனத்துக்குமே கிடையாது. எந்த ஒரு தேசிய இனமும் அவர்களுடைய பண்டிகையை ஒரு 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டாடப்பட்ட அதே பேர்ல அதே நடைமுறையில அதே கலாச்சாரத்துல அதே நிலப்பரப்புல இருந்து இன்னைக்கு கொண்டாடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை நீங்க எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு தேசிய இனத்தோட பண்டிகையா அது? அந்த ஒரே ஒரு தேசிய இனம் 4000 ஆண்டுகள் முன்பாக கொண்டாடப்பட்ட பண்டிகை இன்னைக்கும் அதே முறையில கொண்டாடுறாங்களா? கிடையாது. வேற எந்த பண்டிகை வேணா நீங்க எடுத்துக்கோங்க, எந்த பண்டிகையின் சான்றும் பொங்கலுக்கு நிகர் கிடையாது. அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தமிழருக்கு மட்டுமே உரித்தான இந்த நாளை திராவிட பொங்கல்னு கொண்டாட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. திருப்பி இதுதான் மொழி திணிப்புங்கிறது. நீங்க ஒரு கீழடி தமிழர் நாகரிகம் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம எடுத்து பெருமையோட வெளிக்கொடுத்தலான்னு பார்த்தா அவன் திராவிட நாகரிகம்னு சொல்லுவான். நீங்க தமிழர்களின் அடையாளத்தை எல்லாத்தையும் அவன் திராவிடம்ங்கிற மடை மாற்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்ங்கிற வார்த்தை இந்த தமிழ் மண்ணுல உச்சரிக்க கூடாது, உயர்ந்து வளர்ந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல திராவிடவாதிகள் கவனமா இருக்கிறாங்க. இதைய புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் தமிழ் 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 என்று பாடி தீர்க்க வேண்டிய நாள் இந்த தமிழர் திருநாள். திராவிட குள்ள நெறிகள் தான் தமிழருக்கு எதிரான ஒரு வேலை திட்டத்தை கையில் எடுத்து செயல்பட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா, இந்த அணில் குஞ்சுகள் புதுசா முளைச்சிருக்கக்கூடிய அணில்கள் அவர்களும் ஒரு வேலையை கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த திராவிடம்ங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெங்கெல்லாம் தமிழருக்கு விரோதமான அரசியல் நடைபெறுத்தப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எப்போ இந்த திராவிடம்ங்கிற ஒரு கோட்பாட்டை எடுத்தாங்களோ அப்பவே அவங்க தமிழர் விரோதிகளா மாறிட்டாங்க. கற்பனை செஞ்சு பாருங்க, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் கடவுளா வழிபடத்திருக்கவர் மேதகுவே பிரபாகரன், ஒப்பற்ற மாவீரன். கிட்டத்தட்ட அவரை இவர் கூட ஒப்பிடுவதற்கு யாருமே இல்லாத அளவுக்கு தமிழ் மக்களின் நெஞ்சில ஒவ்வொரு நாளும் குடிபெற்று வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மாவீரனான மேதகுவே பிரபாகரன் கடவுளுக்கு நிகரானவர். அவரை இந்த தாவேகா தற்குறி கும்பல் இழிவுபடுத்துது. கற்பனை பண்ணி பாருங்க, எந்த ஒரு டிஎம்கே காரனுக்காகவோ வேற எந்த இந்த நாட்டில் இருக்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த தைரியம் இருக்கா? காங்கிரஸ்காரன் கூட அந்த தைரியம் கிடையாது. இந்த தாவேக்காக எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? மேதகுவே பிரபாகரன் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு. அந்த மென்டல் என்ன பேசுது அப்படிங்கறத நீங்களே கேட்டுட்டு வாங்க. பிரபாகரனை இஸ்லாமியர்கள் தொட்டு கூட பார்க்கல. ஏன் தெரியுமா? காத்தாங்குடியில 100க்கு மேற்பட்ட மக்களை காத்தாங்குடி பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல காத்தாங்குடி பள்ளிவாசல்ல தோன்றிட்டு இருந்த மக்களுடைய முதுகுக்கு பின்னா சுட்ட வந்தா தலைவர் பிரபாகரன். எங்க தலைவர் அறிவித்திருக்கக்கூடிய தலைவர்களை பார். ஒரு உயிரை கொண்டாட்டு வரலாறு உண்டா? ஒரு உயிரை கொண்டாட்டு வரலாறு உண்டா? தலைவர் மனித உயிர்களை கொன்றவன். இங்க எங்க தந்தை பெரியாரு அம்பேத்கர் இன்னும் பல தலைவர்களை இந்த தலைவர் கொள்கை தலைவர் அறிவித்திருக்காங்க. எத்தனை உயிரை கொண்டாங்க? உனக்கு என்ன தகுதி இருக்கு சீமா? எங்க கொள்கை தலைவர்கள் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? அந்த கட்சியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? ஆகவே ஒரு கொலைகாரன் சீமான விமர்சிக்கிறத ஒரு நோக்கமா கொண்டு சீமான மட்டும் விமர்சிக்கிறா? ஏண்டா எங்களுடைய ஒப்பற்ற மாவீரனான மேதகுவே பிரபாகரன் விமர்சிக்கிற கொலகாரன் பேசுறியா? உனக்கு அறிவு இருக்கா? உன் தலைவன் தான்டா கொலகாரன். 41 பேத்த கழுத்து நினைச்சு கொன்னானே அவன் தான்டா கொலகாரன். கொன்னுட்டு ஓடினானே அவன் தான்டா கொலகாரன். மக்களை காப்பாத்த கையில துப்பாக்கி ஏந்தி கடைசியில மக்களை காப்பாத்துவதற்கு தன்னை தானே தியானம் பண்ணாரா எங்க தலைவர். அவன் பொண்டாட்டி புள்ள குட்டி மேதகுவே பிரபாகரன் நினைச்சிருந்தாருன்னா அவர் குடும்பத்தை காப்பாத்திருக்கலாம், அவரையும் காப்பாத்திருக்கலாம். ஆனா அவர் பொண்டாட்டி, அவரோட பிள்ளைகள், அவரோட வாரிசு எல்லாமே மண்ணோட மண்ணா மக்களோட மக்களா அவர் இழந்தாரு. அவரையும் கடைசியா தியாகம் பண்ணிட்டாரு. அந்த மண்ணுக்கு அவரு உரமாக்கிட்டாரு, வித்தா மாத்திட்டாரு.
அப்பேற்பட்ட தியாகம் உயிரை நீ இழிவுபடுத்துற. தெரியுமா உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அந்த போராட்டம் அந்த முஸ்லிம் மக்களை வந்து அப்புறப்படுத்துறாங்க. முஸ்லிம் மக்களை கொன்னாருன்னு நிரூபிக்க முடியுமா? அங்க இருந்த படை தளபதிகள் பொட்டமான் உட்பட அங்கிருந்த ஒரு சில தளபதிகள் அந்த நடவடிக்கையை மேற்கொள்றாங்க. அந்த நடவடிக்கையை மேற்கொண்டதற்காக அந்த தளபதிகளுக்கு மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தண்டனையும் வழங்கியிருக்காரு. அதற்கான ஆவணங்கள் இருக்கு, சான்றுகள் இருக்கு. விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் தண்டனை கூட வழங்கியிருந்தார். அதாவது காத்தாங்குடியில் இடம்பெற்ற சம்பவத்துக்கு அந்நிலம் இருந்த நியூட்டன் பொட்டு போன்றவர்கள் பொறுப்பாக இருந்தார். உடனடியாக அவர்களை அழைத்து தண்டனை வழங்கியிருந்தார். இது உண்மையான விடயம். இன்றைக்கு இதை கூறுகிறேன் நான். ஏன்னா அந்நிலம் வந்து தலைமையின் உத்தரவின் பேரில் அல்ல அது நடந்தது. இல்லை, உண்மையிலேயே அது நான் அவருக்கு தெரியாது. இல்லை, விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அதில் நேரடியாக, அதாவது காத்தாங்குடி சம்பவத்துக்கோ அல்லது இதுக்கோ அவர் உத்தரவாதம் இல்லை. அதற்காகத்தான் அவர் அழைத்து தண்டனை கூட வழங்கியிருந்தார். இந்த எந்த ஒரு வரலாறு உனக்கு தெரியாம கண்மூடித்தனமா ஏதோ சீமான விமர்சிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக நீ பிரபாகரனை விமர்சிக்கிற அப்படின்னா, நாங்கெல்லாம் உங்களை விமர்சிக்க ஆரம்பிச்சா உங்களுடைய நிலைமை என்னத்துக்காகும்? இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்களை நாங்க வந்து ஒரு கேள்விதான் எழுப்புறோம். இது இப்படி பண்ண, இது இப்படி இருக்குதே, நீங்க இப்படி பேசுறீங்களே, என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்குது, இதோட கருத்து என்ன, அதோட கருத்து என்னன்னு கேள்விகள் தான் எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கெல்லாம் நாளைக்கு உங்களை விமர்சிக்க ஆரம்பிச்சா தமிழ்நாட்டுக்குள்ள உங்களால நடமாடமே முடியாது. உங்க அண்ணன் சொன்னானே தாயுள்ளம் கொண்டு நேசிச்ச தலைவனை இழந்து தவிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு. அப்ப எங்க போச்சு உங்களுக்கு இந்த பேச்சு? உங்களுக்கு தேவைப்படும் போது தலைவர் வேணும், தேவைப்படாத போது தலைவர் வேண்டாமா? பெரியார் தான் எல்லாம் அப்படின்னா பெரியார் தமிழ மயிருன்னு சொன்னாரே, நீ அதை ஒத்துக்கிறியா? மலம்னு சொன்னானே திருக்குறளை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்கிற. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது திருவள்ளுவருடைய வாசகம். அதை நீ உன்னுடைய கட்சியுடைய டைட்டிலா வச்சிருக்கிற. உங்களுடைய கட்சி தலைவர், கொள்கை தலைவரான பெரியார் ஈவேரா அவனை மலம்னு குறிப்பிடுறான் திருக்குறள்ல. திருக்குறளை மலம்னு குறிப்பிடுறான். அதை பத்தி உன்னுடைய கருத்து என்ன? முரண்பாடுகளின் மூட்டையா இருக்கக்கூடிய ஈவேராவை கொண்டு போய் நீ வாய்க்குள்ள திணிச்சுக்கிட்டீன்னா நீ எல்லாம் எங்க விலக போற? அதை தொடர்ந்து பராசக்தின்னு ஒரு படம் பொங்கலுக்கு வெளியாகி ரெட் ஜெயின் மூவிஸால தயாரிச்சு வெளியிடப்பட்ட பராசக்தி என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்துல பல விமர்சனங்களும் தமிழ் தேசியவாதிகள் நாங்க முன்வைக்கிறோம். அந்த படத்துல கருணாநிதிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூசருங்கிறனால, அவங்க தாத்தா தான் ப்ரொடியூசர், கிட்டத்தட்ட பேரன் தான் ப்ரொடியூசருங்கிறனால தாத்தாவை பல இடங்களை காட்டணுங்கிற ஒரு தேவைக்காக படங்கள்ல தேவையே இல்லாம பல இடங்கள்ல கருணாநிதியை இம்போஸ் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எப்படி திராவிடத்தை கொண்டு வந்து தேவையே இல்லாம திணிச்சுக்கிட்டு இருக்கானுங்களோ அதே போல இந்த படத்துல கொஞ்சம் கூட தேவையே இல்லாம பல இடங்கள்ல கருணாநிதியை திணிச்சிருக்காங்க. அதை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உண்மையாலுமே தமிழ்நாட்டுல நடந்த இந்த மொழிப்போர்ல பக்கத்து மாநிலத்திலிருந்து மாணவர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த படத்தை பாக்குறவங்க நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா, ஒரு சில பேர் நினைச்சுக்க வாய்ப்பு இருக்கு, ஓ எல்லா மாணவர்களும் எல்லா மாநிலத்திலிருந்தும் மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டுல போராடிதான் இந்த போராட்டத்தை முடிச்சு வச்சாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஒரு வெளிமாநிலத்து மாணவர்களும் உள்ள வந்து தமிழ்நாட்டுல இந்த போராட்டத்துல கலந்தும் கொள்ளல, உயிரும் இழக்கல. தமிழ்நாட்டுல உயிரிழந்த 2300 மாணவர்களும் 2300 உயிர்களும் தமிழ்நாட்டை மட்டுமே சொந்தமான உறவுகள். அதுலயும் குறிப்பா 250 பேருக்கும் மேற்பட்டவர்கள் பொள்ளாச்சியில அந்த சம்பவம், பொள்ளாச்சியில அந்த ஒரு நாள் அந்த துணை ராணுவ படையினால நடத்தப்பட்ட அந்த துப்பாக்கி சூடுனாலையும் அந்த கலைபரத்தினாலையும் உயிரிழந்திருக்கிறாங்க. தாளமுத்து நடராஜன் ஆகட்டும், ராஜேந்திரன் ஆகட்டும், இவர்களை போன்ற அத்தனை மொழிப்போர் தியாகிகளையும் போற்றும் வகையில தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் அரசாங்கம் இவ்வளவு பெரிய கலைபரங்களை இந்த நம்ம மண்ணில் நடத்தியிருக்காங்க. இத்தனை ரத்தங்கள் இன்னைக்கு இந்த நாட்டுல சிந்துறதற்கு காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் ஒரு சூத்திரதாரி அப்படின்னா, அந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்க திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு திருடன் தான், ஒரு கொள்ளக்காரன் தான். அப்ப நீங்க டிஎம்கே நீங்களே ஒரு படம் எடுக்கிறீங்க, இது காங்கிரஸ் இவ்வளவு இழிவான வேலைகள் செஞ்சிருக்காங்க, நம்ம மண்ணுல இவ்வளவு பெரிய மாபெரும் துரோகங்களை நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கடைசியில எலெக்ஷன் வந்தா நீங்க அவங்களுடைய கூட்டணி வைக்கிறீங்க. அவன் கையில ரத்தக்கரை இருக்குன்னா அவன் கூட கை கோத்திருக்க உங்க கையிலயும் ரத்தக்கரை தான். அதையும் எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல பல இடங்கள்ல வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் அவங்களுடைய உணர்ச்சி பொங்க அந்த வாசகமான தமிழ் வாழ்க,
தமிழை தமிழை மீட்க சேனை ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் நமக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் நினைவூட்டுது. அந்த படத்துடைய இறுதி காட்சியில கூட பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் கையை இப்படி தூக்கி காட்டுவார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களத்துல ஏதாவது ஒரு தலைவன் கையை இப்படி உயர்த்தி தமிழ் வாழ்க என்று சொல்றான் அப்படின்னா அது செந்தமிழன் சீமான் தான். அந்த படத்துல வந்த அனைத்து காட்சிகள்லையும் மொழியை பத்தி எங்கெங்கெல்லாம் நீ இந்த திராவிடவாதிகள் என்ன திட்டமிட்டு இந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்னா தமிழ் பேசணும் அப்படின்னா நம்ம கருணாநிதியும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் ஞாபகம் வருவாப்படி அப்படிங்கிறதுக்கான இம்போஸ் பண்ணப்பட்டு எடுக்கப்பட்ட படம் தான் இது. ஆனா உண்மை என்னன்னா தமிழ்னு இந்த திரைப்படத்துல எங்கெங்கெல்லாம் வாசகம் வருதோ எங்கெங்கெல்லாம் காட்சிகள் அமையுதோ அத்தனை இடத்துலயும் செந்தமிழன் சீமான் அவர்களின் முகம்தான் ஓங்கி ஒழிச்சுது. மக்கள் பார்வைக்கு அது சீமானாகவே தெரிஞ்சது அப்படிங்கிறதா மாற்றுக்கருத்தே இல்லாத உண்மை. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மான தமிழர்கள் நெஞ்சிலையும் மாறாத ஒரு வடுவா இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்ட தியாகிகளுடைய சிந்தனை வந்து விதைக்கப்பட்டிருக்கு. மொழிக்காக 18 வயசு ராஜேந்திரன்கிற ஒரு இளைஞன் வந்து 18 வயசுல துப்பாக்கி புல்லட்டை ஏந்தி செத்து போயிருக்காரு. வெறும் மொழிக்காக, மொழி மீட்புக்காக, மாநில சுயாட்சி உரிமைகளுக்காக அப்படிங்கிற வரலாறு வந்து கடத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்க 18 வயசு 20 வயசு பசங்கள்லாம் வந்து எப்படி சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஒண்ணு அவங்க போதை பொருட்களுக்கு அடிமையாகியோ இல்ல திரை போதையில் அடிமையாகியோ உயிரிழந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இல்ல படிக்கிற பசங்க செவர் இடிஞ்சு விழுந்து முதுகுல விழுந்து சாகக்கூடிய அந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஆனா 1965லயே ஒரு 18 வயசு பையன் ஒரு கல்லூரி மாணவன் ஒருத்தன் மொழிக்காக போராடி செத்துருக்கான் அப்படிங்கிறத நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. அதை தாண்டி தீ குளிச்சு இறந்து போன தாளமுத்து அவர்களை பற்றி இந்த குறிப்புகள் வருது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மனமே ரொம்ப கனமா இருந்துச்சு. மொழிக்காக இத்தனை பேர் இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ரணமா இருந்தது. அதை தாண்டி அந்த படத்துல வந்தக்கூடிய ஒரு முக்கியமான வாசகம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பல ரூபங்கள்லையும் இன்னைக்கு நீ எங்களை தடுத்து நிறுத்திட்ட, ஆனா எங்களுடைய வாரிசுகள் நாளைக்கு வேற ஏதாவது ரூபத்திலையும் மொழியை திணிச்சுக்கிட்டு நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் சொல்லும் போதே சிவகார்த்திகேயன் சொல்றாங்க, அப்போங்கடா அப்ப என் பேர பிள்ளைங்க வந்து தடுப்பாங்கடா அப்படின்னு. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் வந்து குரல் கொடுக்குறா? தமிழுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதலா குரல் கொடுக்கறது, முதலும் இறுதியுமா குரல் கொடுக்கறது செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். நாம் தமிழர் கட்சி தான். தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையிலையும் அந்தந்த மாநிலத்தின் பெயர் எழுதப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அந்த பெயர் எழுதப்படலை. அதை பார்க்கும்போது ஒரு உண்மையான மானத்தமிழனுக்கு கோபம் வரணும். ஆனா கோபம் வந்தது நாம் தமிழர் கட்சிக்கும் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான். தமிழ் மொழியிலிருந்து கன்னட மொழி பிறக்கல, இது இப்படி நீங்க சொல்றது எங்களுக்கு மனசை காயப்படுத்துது, எங்களை இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்றான். தமிழ்ல இருந்து தான் கன்னட பிறந்ததுங்கிற உண்மையை சொன்னா அவனுக்கு இழிவா இருக்குது. பின்வாங்குங்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ இந்த திராவிடவாதிகளோ இந்த திமுக காரனுக்கு எவனுக்காச்சும் ஒருத்தன் கோவம் வந்துச்சா? வராது. தமிழர்களா இருக்கக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கோவம் வரும். அப்போ இந்த படம் முழுக்க நாம் தமிழர் கட்சிக்காகவும் தமிழ் தேசியவாதிகளுக்காகவும் தமிழர்களுக்காகவும் எடுக்கப்பட்ட படம். தயவு செய்து உறவுகள் எல்லாம் இந்த பொங்கலை தித்திக்கும் பொங்கலை எப்படி கொண்டாடுவீங்களோ அதே போல தமிழையும் கொண்டாடுங்க, இந்த திரைப்படத்தையும் கொண்டாடுங்க. திரைப்படத்தை எல்லாரும் தவறாம பாருங்க. அதில் இருக்கக்கூடிய திரிவுகள், அதில் இருக்கக்கூடிய சில பிழைகளை தவிர்த்துட்டு ஒட்டு மொத்தமா இந்த படத்தை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு திரைப்படமா தான் இருக்கு. பொங்கல் வரக்கூடிய இந்த பொங்கல் தமிழ் 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 என்றே பொங்கட்டும்.